17 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5:16-17. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதுமே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை குறித்து 5ஆம் அதிகாரம் முழுவதிலுமே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை குறித்து பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை குறிப்பாக அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை எப்படி போதிக்கிறார் என்றால், ஆதாமுக்குள்ளாக மனுஷன் இருந்தான். எல்லாரும் நாம் ஆதாமுக்குள்ளாக இருந்தோம். ஆதாமுக்குள்ளான வாழ்க்கை எப்படி என்பதை குறித்து விவரிக்கிறார் ஒவ்வொரு முறையும். அதன் பிறகு அதனுடைய கான்ட்ராஸ்டாக, அதற்கு மாறாக, எதிர்மாறாக எப்படி கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை இருக்கிறது என்பதை விவரிக்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாம் பாவத்துக்குள்ளாக நம்மை தள்ளிவிட்டான். அவன் மூலமாக நாம் எல்லாரும் பாவிகளானோம். ஆதாமுக்குள்ளாக தேவன் நம்மை கண்டார் என்றெல்லாம் போதித்து விட்டேன். அவன் அந்த ஒரு பாவத்தை செய்த உடனேயே ஆண்டவர் மனுவர்க்கத்தையே பாவிகள் என்று அறிவித்து விட்டார். எப்படி அறிவித்தார் என்று பார்த்தோம். நம்ம எல்லாரையும் யாருக்குள்ள கண்டார்? ஆதாமுக்குள்ள கண்டார். இயேசு சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்ட போது அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம், பிராயச்சித்தத்தின் நிமித்தம், அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தம் அவர் எல்லாரையுமே நீதிமான்களாக காண்கிறார் என்பதை குறித்து போதித்தோம். ஆதாமுக்குள்ளாக எப்படி நம்மை பாவிகளாய் கண்டார் என்பதை புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பது நன்றாக விளங்கும் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். இங்கே மேலும் 16-17 வசனங்களிலே மேலும் கான்ட்ராஸ்ட், அதாவது வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ஆதாமுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை அவர் மேலும் பெரிதுபடுத்தி காண்பிக்கிறார். நாம் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். முதலாவது 16ஆம் வசனத்திலே, ஒருவன் பாவம் செய்ததினாலே உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. 2 காரியங்களை எதிரும் புதிருமாய் வைக்கிறார். தீர்ப்பு ஒரு பக்கம், ஈவு இன்னொரு பக்கம். அந்த கான்ட்ராஸ்டை முதல்ல பார்ப்போம். தீர்ப்பு, ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு. ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வர்றார். ஆதாமுடைய பாவம், நாம் எல்லாரும் பாவம் செய்யல, நாமெல்லாம் பிறக்க கூட இல்லை, அந்த நேரத்தில் தாயின் கற்பத்தில் உருவாக கூட இல்லை. அந்த நேரத்தில் ஆதாம் முதலாவது மனிதன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போதே அதனால ஒரு தீர்ப்பு உண்டானதாம். அந்த தீர்ப்பு என்கிற வார்த்தை உடனடியாக நம்மை கோர்ட் ரூமுக்கு கொண்டு போகிறது. நீதிபதிக்கு முன்பாக நீதிமன்றத்திலே நிற்கிறது போல ஒரு காட்சியை நமக்கு முன்பாக உருவாக்குகிறது. தீர்ப்பு என்று சொன்னால் அங்கே தான் தீர்ப்பு கூறுறாங்க. நீதிபதி அங்கே கூறுகிறது தான் தீர்ப்பு. அவர் எப்படி தீர்ப்பு கூறுகிறார்? குற்றஞ்சாட்டப்பட்டவனுடைய எல்லா விதமான அந்த குற்றத்துக்கு ஏற்ற ஆதாரங்களையும் அங்கே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். குற்றத்துக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? அவன் குத்தின கத்தி, அவன் திருடின பொருள், அதை பார்த்த ஆட்கள், இப்படி பலவிதமான ஆதாரங்களை கொண்டு வந்து அவனுடைய குற்றத்துக்கு சந்தேகம் இல்லாமல் இவன் குற்றவாளிதான் என்பதை நிரூபிக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். அவனை காப்பாற்றுவதற்காக இன்னொருவரும் வழக்காடுகிறார். அவர் என்னமெல்லாம் சொல்லி பார்க்கிறார். இல்லை, இவன் செய்யல, இது இப்படி நடக்கல, அப்படி நடக்கலன்னு உண்மைக்கு மாறாக என்னென்னமோ சொல்லி எப்படியோ அவனை தப்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஆனால் கடைசியில் அவன் குற்றவாளி என்று அங்கே நீதிபதி புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொள்ளிட்டு தீர்ப்பை எழுதுகிறார், தீர்ப்பை வாசிக்கிறார். அந்த தீர்ப்பு கூறப்படுகிறது அவன் மேலே. அவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறான். இந்த தீர்ப்பு என்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. அதை கேட்ட உடனேயே தேவன் ஒரு நீதிபதியை போல தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கொண்டு
ஒருவன் பாவம் செய்ததினால், அவன் செய்த ஒரு குற்றத்தினால், ஒரு குற்றம், ஒரு பாவம், நாமெல்லாம் பாவம் செய்யலாம், அவன் செய்த ஒரு குற்றத்தினால் ஒரு தீர்ப்பை தேவன் தருகிறார். உலகம் முழுவதுக்கும், மனுவர்க்கம் அனைத்துக்கும் ஒரு தீர்ப்பு. தேவன் அங்கு நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டு ஒரு தீர்ப்பை அறிவிக்கிறார். என்ன தீர்ப்பு? எல்லாரும் பாவிகள். இந்த ஆதாம் மூலமா இனி வரப்போகிற எல்லாரும் பாவிகள், குற்றவாளிகள், என்னுடைய சமூகத்திலே பிரவேசிக்க தகுதியற்றவர்கள், தூரமாய் போனவர்கள், விழுந்து போனவர்கள் என்கிற அந்த தீர்ப்பை அங்கே அறிவிக்கிறார். தீர்ப்பு என்று சொன்னால் அது ஒரு சென்டென்ஸ், தண்டனை. அதை அவர் அங்கே அறிவிக்கிறார். நாம் பாவம் செய்த பிறகு அது அறிவிக்கவில்லை. ஆதாம் பாவம் செய்து பிறகு நாம் பிறந்து அவனுடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு பாவ சுவாபம் வந்ததுனால நம்ம பாவிகள் என்று தீர்ப்பு கூறவில்லை. அல்லது ஆதாம் பாவம் செய்ததுனால நமக்கு பாவ சுவாபம் வந்து பிறகு நாமளும் பாவம் செய்ய ஆரம்பித்ததுனால அல்லது பாவம் செய்ததுனாலே நமக்கு அப்படி தீர்ப்பு கூறவில்லை. எப்போ தீர்ப்பு கூறினார்? ஆதாம் பாவம் செய்த உடனே அந்த ஒரு குற்றத்தை பார்த்துவிட்டு அவர் தீர்ப்பு கூறிவிட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் தீர்ப்பு. தீர்ப்பு என்று சொன்னால் சென்டென்சிங், ஒரு டெக்ளரேஷன். நீதிபதி அறிவிக்கிறார் குற்றவாளின்னு. குற்றவாளி அங்கே நின்று கொண்டு நீதிபதியை நோக்கி, அது எப்படி நீர் என்ன குற்றவாளின்னு சொல்லலாம்? உமக்கு என்னையா தெரியும்? எல்லாத்தையும் பார்த்தீரா நீர்? எப்படி நீர் என்ன குற்றவாளி என்று தீர்க்கலாம்? உமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பேசவே முடியாது. குற்றவாளி கை கட்டி நிற்கிறோம். மனுவர்க்கம் தேவனுக்கு முன்பாக கை கட்டி நிற்கிற குற்றவாளியை போல் இருக்கிறது. மறுவார்த்தை பேச முடியாது. இன்றைக்கு அநேகருக்கு பாவி என்கிற உணர்வு வரும்போது கோபம் உள்ள இருந்து வருது. என்ன நம்மள பாவின்றான், என்ன பிரசங்கியா இருக்க? மனுஷனை போய் பாவி பாவி பாவின்ற. நாங்க பாவின்னு சொல்லலையா? தேவனுடைய தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு அப்படி இருக்குது. அந்த தீர்ப்பு இப்படி இருக்கிறது என்று அறிவிக்கிறோம். பாவி என்று யாரும் சொல்ல. நாங்க பாவின்னு உங்களை சொல்றதுக்கு தேவன் எங்களை அழைக்கல. தேவனுடைய தீர்ப்பு மனுவர்க்கத்தை குறித்து அப்படி இருக்கிறது என்பதை அறிவிக்கிறோம். மனுஷர்கள் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை, எல்லாம் கெட்டு போனார்கள் என்று வேதவசனம் அறிவிக்கிறது. அது அவருடைய தீர்ப்பு. அந்த நியாயாதிபதி கிட்ட போய் பேசிக்கங்க. உங்க கோபத்தை யார்கிட்ட காமிங்க? அங்க காமிக்கணும். அவர்கிட்ட ஒண்ணு பேசவே முடியாது. நியாயாதிபதி கிட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து நாம் ஒன்று பேசவே முடியாது. அது தீர்ப்பு. தீர்ப்பு என்று சொன்னால் ஒரு அறிவிப்பு. நியாயாதிபதி எழுதி வச்சு அவர் வாசிக்கிறார். எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகு அவர் அறிவிக்கிற ஒன்று, அதை மாற்றவே முடியாது. அப்பேற்பட்ட தீர்ப்பு அது. அதுக்கு எதிராக வைத்திருக்கிற வார்த்தை ஈவு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆதாம் நமக்கு கொண்டு வந்தது என்னத்தை கொண்டு வந்து போட்டான்? தீர்ப்பை கொண்டு வந்துட்டான். அவன் பாவம் செய்ததன் மூலமாக, அந்த ஒரு குற்றத்தின் மூலமாக நமக்கு வந்தது என்ன? தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? நாம் எல்லாம் பாவிகள்ன்ற அந்த ஆக்கினை தீர்ப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்னவாம்? ஈவு. எல்லாரும் சொல்லுவோம் ஈவு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இதை சொல்லும் போதே பெரிய மருந்து மாதிரி இருக்குது. அவன் கொண்டு வந்தது தீர்ப்பு, இயேசு கொண்டு வந்தது ஈவு. ஆதாம் கொண்டு வந்தது ஆக்கினை தீர்ப்பு, இயேசு கொண்டு வந்தது நீதி வழங்கும் தீர்ப்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது அருமையாக. ஆக்கினை தீர்ப்பு, நீதி வழங்கும் தீர்ப்பு. இயேசு கொண்டு வந்ததும் ஒரு தீர்ப்பு தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் என்ன பண்றாரு? இப்ப நீதிபதி என்ன பண்றாரு? அதே நீதிபதி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதையும், அவர் நொறுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதையும் பார்த்து, இந்த தண்டனை போதும், மனுவர்க்கத்தின் பாவத்திற்காக இவர் பாடுபட்டது போதும், இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த பாடுகளுக்கு தண்டனையாக இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்த நியாயாதிபதி பார்த்து மறுபடியும் ஒரு தீர்ப்பு வழங்குறார். என்ன தீர்ப்பது? நீங்கள் நீதிமான்கள் என்கிற தீர்ப்பு. ரெண்டுமே தீர்ப்பு தாங்க. அது ஒரு தீர்ப்பு, இது ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு ஈவாக கிடைக்கிறது. எந்த தீர்ப்பு? நாம் நீதிமான்கள் என்ற தீர்ப்பு ஈவாக கிடைக்கிறது. பரிசேயரை போல உள்ள ஆட்களுக்கு இந்த ஈவுன்ற வார்த்தையை பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு தாங்க ஏதாவது செய்யணும். நீங்க நிறைய கிறிஸ்தவ பரிசேயர்கள் கூட இருக்காங்க. அவங்களுக்கு தாங்க ஏதாவது செய்யணும். என்னுடைய ரட்சிப்புக்கு நான் என்னையா செய்தேன்? நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது பண்ணணும், என்னுடைய பங்கு ஏதாவது இருக்கணும். இயேசு சிலுவையில் மரிச்சது, அவர் அடிபட்டது, அவர் காயப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டது, அவர் செத்தது, ரத்தம் சிந்தினது எல்லாம் போதாது. இவங்க ஏதாவது ஒன்று அதுக்கு மேலே செய்யணும். அப்போதான் இவங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும்.
இது ஈவுன்னு சொல்லிட்டா சும்மா வருதுன்றது அவங்களுக்கு பிடிக்கல. சும்மா வருதுன்னா அவங்க they become paupers like everybody. தமிழில் சொல்ல போனால் எல்லாரும் போல என்னையும் பிச்சைக்காரன் சொல்றியா, நான் என்ன என்னால் ஒன்றும் செய்ய முடியாதா, எல்லாரும் போல நான் என்ன பாவியா, அவன் குடிச்சிட்டு ரோடு உள்ளான் அவனை போற நான் ஒரு பாவியா, ரோட்ல இருக்கிற பாவிகளை போல நான் ஒரு பாவியா, எப்படி என்ன போய் அப்படி ஒரு பாவின்னு சொல்லலாம், என்னால் சில காரியங்களை நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஈவன்கிற வார்த்தை இவர்களை பாப்பர் ஆக்கிடுது, இவர்களை எல்லாரும் போல ஆக்கிடுது. ஆகியால பரிசேயர்களுக்கு, இந்த மதத்தில் ஊறி போன பரிசேயர்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் ஈவன்கிற வார்த்தை நமக்கு அருமையாக புரிகிறது. அது ஈவாக வந்து கிடைக்கிறது. நீதி வழங்கும் தீர்ப்பு, தேவன் நம்மை நீதிமான் என்று அறிவிக்கிறது நமக்கு ஒரு இலவச ஈவு. அவ்வளோதான். நாம் ஒன்றும் பண்ணலை, நாம் போய் நின்னோம், ஆஜர் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம போய் கையை கட்டிட்டு நின்னோம். அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார், அவர் தண்டனையெல்லாம் அனுபவிச்சிட்டார். நாம ஜெயிலுக்கு போல, நாம் அடிபடலை, நாம் நொறுக்கப்படலை, நாம் ரத்தம் சிந்தலை, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேலே வந்து விழல, தேவனுடைய அக்கினி நியாய தீர்ப்பு அக்கினி நம்ம வந்து பட்சிக்கலை, தேவனுடைய கோபாக்கினை நம்மில வந்து விழுல. யாரோ ஒருத்தர் அவர் வந்து நமக்காக அதை ஏற்றுக்கொண்டு நாம போய் கை கட்டி நிற்கிறோம். தேவன் சொல்ற நீ போலான்ற, யூஆர் ஃப்ரீ, உனக்கு தான் கொடுக்கிற தீர்ப்பு இது. பரிசேயன் என்ன சொல்றான், அது எப்படி, அது எப்படி இலவசமா? அதுதான் இலவசம். இலவசம், இலவசமாய் வருகிற நீதி வழங்கும் தீர்ப்பு இது. ரெண்டாவது கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்ப அருமையான ஒன்று. அதை குறித்து வைத்துக்கொண்டு அதை தியானித்து பாருங்கள். ரெண்டாவது விதமான கான்ட்ராஸ்ட். ரெண்டாவது கான்ட்ராஸ்ட் என்ன? அதே வசனத்தில் இருக்கிறது. ஒரே குற்றத்தின் நிமித்தம், அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஒரே குற்றம் என்பதை கவனிங்க. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ரெண்டாவது கான்ட்ராஸ்ட், ஆதாமுக்குள்ளான வாழ்க்கைக்கும் அல்லது ஆதாம் கொண்டு வந்த காரியத்துக்கும் இயேசு நமக்கு கொண்டு வந்த காரியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஆதாம் என்ன கொண்டு வந்தான்? ஒரே குற்றம், அவன் செய்தது ஒரே குற்றம், அதன் மூலமா ஆக்கினை தீர்ப்பு தண்டனை வந்து கிடைச்சது. இயேசு என்னத்தை கொண்டு வந்தாராம்? அநேக குற்றங்களை நீக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்தார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆதாம் செய்த ஒரு குற்றத்தினாலே எல்லாரும் பாவிகள் என்று தீர்க்கப்பட்டார்கள். தேவன் தீர்ப்பை கூறிட்டாரு. இயேசுனுடைய மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவர் அடிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த ஒரு குற்றம் மட்டும் நீங்கள. ஆதாம் செய்த ஒரு குற்றத்திலிருந்து மட்டும் நமக்கு விடுதலை கிடைக்கல, அநேக குற்றங்கள். அப்படின்னா அதன் பிறகு நாம் பாவிகள் என்று தீர்க்கப்பட்ட பிறகு நாம் இந்த உலகத்தில் பிறந்து பாவ சுவாபத்தை பெற்று நாம் பாவம் செய்தோமே, இவ்வளவு நாள் பாவம் செய்துட்டு இருந்தோமே, அவ்வளவு குற்றத்தையும் இது நீக்குகிறது. என்ன அருமையான காரியம் பாருங்க. ஆதாம் ஒரு குற்றம் பண்ணான், அது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது, தண்டனையை கொண்டு வந்தது. இயேசு பண்ணது அநேக குற்றங்களை, அவன் பண்ண குற்றத்தை மட்டும் தீர்க்கிறது மட்டும் இல்ல, அவன் பண்ண குற்றத்துக்குள்ள மன்னிப்பை கொண்டு வருகிறதோ விடுதலை கொண்டு வருகிறதோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு நாம் பிறந்து வளர்ந்து செய்த எல்லா பாவங்களுக்கும் அது பிராயச்சித்தத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் கேட்டா நான் சொல்றேன், நாம் பிறந்து வளர்ந்து செய்த பாவத்துக்கு மட்டும் இல்ல, இனிமே செய்ய போகிற பாவத்திற்கும் இது பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசு பண்ணினது வந்து நம்முடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம், எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். எல்லா பாவத்துக்கான பிராயச்சித்தம். ஆதாம் பண்ணினது ஒரு குற்றம், அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வந்தது. இயேசு சிலுவையில் செய்த அந்த ஒரு காரியம் நமக்கு அநேக குற்றங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை அது மீட்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம். இனி வரப்போகிற நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒருவேளை பாவம் செய்ய நேரிடுமானால் அதுக்கு புதுசாக வந்து இயேசு வந்து புதுசாக எதுவும் செய்ய போகிறதில்ல. அதுக்கெல்லாம் சேர்த்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டார், எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டார். அநேக குற்றங்கள். இதுதான் இயேசுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. இயேசு சிலுவையில் செய்த காரியத்தினுடைய மேன்மை என்ன? ஆதாம் செய்ததை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் செய்து வச்சிருக்கிறார். இவர் அவன் நெகட்டிவ்ல நிறைய செய்திருக்கான், இவர் பாசிட்டிவ்ல ரொம்ப அதிகமாகவே
செய்திருக்க. அவன் ஒரு குற்றத்தின் மூலமா எல்லாரையும் பாவி ஆக்கினான். இவர் அந்த ஒரு குற்றத்தை தீர்க்கிறது மட்டுமில்லாமல் நாம் செய்த பாவங்களையும் இனி செய்ய போகிற பாவங்களையும் எல்லா பாவங்களையுமே தீர்த்து நம்மை நீதிமான்கள் என்று அறிவிக்கிற ஒரு தீர்ப்பை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆதாம் ஒரு குற்றம் செய்த போது இன்னும் பிறக்காத ஆள் கூட பாவி என்று அறிவிக்கப்பட்டான். அன்றைக்கு சொன்னோம் இல்லையா? ஒரு குற்றத்தை அவன் பண்ண போது இன்னும் பிறக்காத ஆள் கூட மனுவர்க்கமே பாவியா அறிவிக்கப்பட்டது. நாமெல்லாம் பிறக்கல, நான் பாவின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின போது, அவர் அடித்து நொறுக்கப்பட்ட போது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்ட போது இன்னும் பிறக்காத ஆட்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் நாம் அங்கே இல்லை. இயேசு சிலுவையில் மரிக்கும் போது நாம் அங்கே இல்லை. எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் அது நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்றைக்கே தேவன் நம்மை இயேசுவிலே கண்டார். எப்படி ஆதாமுக்குள்ளே நம்மை பாவிகள் என்று அறிவித்தார், அதுபோல இயேசுவுக்குள்ளாக நம்மை நீதிமான்கள் என்று அன்றைக்கே அறிவித்து விட்டார். 1996 வருஷம் வாழப்போகிற என்னையும் உங்களையும் நீதிமான்கள் என்று அன்றைக்கே அறிவித்து விட்டார். இன்னும் 2010வது வருஷம் நம்ம ஏதாவது தவறு செய்து விழுந்து போனா அதிலிருந்து நம்ம மீட்கவும் இயேசு எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம் உண்டாகுது. இயேசுவின் மூலமாக வருகிற இந்த ஈவு இவ்வளவுத்தையும் செய்கிறது. அவன் செய்தது ஒரு குற்றம், அது பாவத்துக்கு ஆளாக்கினது. இயேசு செய்த ஒரு தியாகம் நம்மை பல குற்றங்களுக்கு நீக்கி நம்மை விட்டுக் கொள்கிறது. மூன்றாவது கான்ட்ராஸ்டும் அதே வசனத்தில் இருக்குது. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஆக்கினை, காண்டம்னேஷன், ஆங்கிலத்தில் காண்டம்னேஷன் வரும், தமிழில் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. காண்டம்னேஷன் வெர்சஸ் ஜஸ்டிஃபிகேஷன். ஆதாம் கொண்டு வந்தது ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை விளங்கிற்று, ஆக்கினைக்கு அது ஏதுவாக இருந்தது. அவன் செய்த ஒரு குற்றம் ஆக்கினையை கொண்டு வந்தது, தேவனுடைய கோபத்தை நம்ம இது கொண்டு வந்து தள்ளினது, தண்டனை கொண்டு வந்தது. இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது என்ன? நீதி விளங்கும் தீர்ப்பு, ஜஸ்டிஃபிகேஷன். அதுதான் நீதி. பாருங்க, எப்படி நாம் பாவிகள் என்று தீர்க்கப்பட்டோமோ அதே போலதான் நீதிமான்கள் என்றும் தீர்க்கப்படுகிறோம். நம்முடைய பரிசுத்தத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் எவ்வளவு நன்றாக இருக்கிறோம், நல்லவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு நல்லவர்களாக மாறி இருக்கிறோம் என்பதற்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது ஒரு தீர்ப்பு, அவ்வளவுதான். அவர் செய்ததன் அடிப்படையில் நம்ம நீதிமான்கள் சொல்றாரு ஒழிய நீங்க எவ்வளவு நல்லவர்களாக இருக்கீங்கன்னு பார்த்து உங்களை நீதிமான்கள் என்று அறிவிக்கிறது கிடையாது. உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து நீங்கள் நீதிமான்கள் என்று அறிவிக்கிறது கிடையாது. உங்களுடைய யோகியதையை பார்த்து நீங்கள் நீதிமான்கள் என்று அறிவிக்கிறது கிடையாது. அவர் செய்ததை வைத்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார். என்ன? நீதி வழங்கும் தீர்ப்பு. நீங்கள் நீதிமான்கள் என்று அவர் இன்றைக்கு அறிவிக்கிறார். அதுவும் ஒரு லீகல் வேர்டு தான். நீதி வழங்கும் தீர்ப்பு, இதுவும் தீர்ப்பு தான். அப்ப 16ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம், ஒன்று தீர்ப்புக்கும் ஈவுக்குள்ள வித்தியாசம். ஆதாம் தீர்ப்பை கொண்டு வந்தான், இயேசு ஈவை கொண்டு வந்தார், இலவசமான ஈவை. இரண்டாவது, ஆதாம் ஒரு குற்றத்தை செய்தான், அதன் மூலமாய் பாவத்துக்குள்ளே தள்ளினான். இயேசுவோ பல குற்றங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். மூன்றாவது, ஆதாம் ஆக்கினை கொண்டு வந்தான், இயேசுவோ நீதி வழங்கும் தீர்ப்பை கொண்டு வந்தார் என்று இப்படி 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ 17ஆம் வசனத்துக்கு போவோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, நல்லா கவனிப்போம், மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற அவனுடைய பாவத்தின் மூலமாக அந்த ஆதாம் செய்த அந்த ஒரு குற்றம், ஒரிஜினல் சின் என்று சொல்லுகிறோமே, அவன் செய்த முதல் குற்றம், அதன் காரணமாக என்ன ஆண்டு கொண்டிருந்ததாம்? மரணம் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரு கடினமான வார்த்தை பாருங்க. கடினம் சொன்ன கொடூரமான வார்த்தை, அதான் பெட்டர். கொடூரமான வார்த்தை. மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறதாம். மனு வர்க்கத்தை மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. மனு வர்க்கத்தை மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம்
மனு வர்க்கத்தினிடத்திலே காணலாம். மனுஷனை பார்த்தா போதும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது நன்றாக விளங்குகிறது. மரணம் அவனை ஒரு கைப்பற்றி இருக்கிறது, அவனை தன்னுடைய ஆட்சிக்குள்ளாக கொண்டு வருகிறது, அவனை மேற்கொண்டிருக்கிறது. மரண பயம் அவனை ஆட்கொண்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏற்கனவே 17ஆம் வசனத்துக்கு முன்பாகவே ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கிறார். இந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை என்பதை ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிறார். 12ஆம் வசனத்திலே, ரோமர் 5:12ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இந்த பாவம் மரணத்தை கொண்டு வந்தது என்பது பவுலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதை வலியுறுத்த விரும்புகிறார். பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. மரணம் மனு வர்க்கத்துக்குள்ள வந்ததே இந்த பாவம் தான் காரணம். 2 வாரத்துக்கு முன்னால் நான் சொன்னேன், பாவம் மரணம் எங்கிருந்து வந்ததுன்னு. உலகத்தில் பலவிதமான தத்துவங்கள் சொல்றாங்க, பாவம் எங்கிருந்து வந்ததுன்னு, மரணம் எங்கிருந்து வந்ததுன்னு. சிலர் சொல்றாங்க மரணங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப், அது வாழ்க்கையின் ஒரு பகுதி, அது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே போய் வரும். இன்னைக்கு ஒருத்தன் பிறக்கிறான், வாழ்றான், சாகிறான், இன்னொருத்தன் பிறக்கிறான், வாழ்றான், சாகிறான், இப்படியே சுற்றி வர வேண்டியதுதான் அப்படின்னு. இப்படித்தான் உலகம் எப்பவுமே இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் சொல்லுகிறது, முதலாவது மனிதன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் சாகும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டவில்லை. மரணம் என்பது அங்க கிடையவே கிடையாது. எப்பவுமே உலகம் இப்படி சக்கரம் மாதிரி இல்லை, வாழ்க்கை சக்கரம் எப்பவுமே இல்லை. பிறந்து வளர்ந்து முதிர் வயது அடைந்து பிறகு செத்து, திருப்பி இன்னொருத்தன் பிறந்து வளர்ந்து அவன் முதிர் வயது அடைந்து செத்து, இப்படி ஆகிறதுக்காக உலகம் சிருஷ்டிக்கப்படவில்லை. மரணம் இல்லாதிருந்த ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. மரணம் எப்படி வந்ததுன்னா பாவத்தின் மூலமாக வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் மூலமாக தான் மரணம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறது. மரணம் பிரவேசித்திருக்கிறது. 15 அதுலயும் மரணத்தை பற்றி சொல்றார். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க. இங்கேயும் அந்த மரணத்தை குறித்து சொல்லுகிறார். பாவம் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை விட இன்னும் அழகாக எபிரேயர்களது நிருபத்திலே அந்த ஆசிரியர் இன்னும் நன்றாக சொல்லுகிறார். இந்த மரணத்தை குறித்தும் அது எப்படி மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் அங்கே ரொம்ப விவரமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எபிரேயர் 2:14 15 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரக்கத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்குது. மனு வர்க்கமானது மக்கள் ஜீவ காலமெல்லாம் மரணத்துக்கு மரண பயத்துக்கு என்னவா இருக்கிறாங்களாம்? அடிமையா இருக்கிறார்கள். மரண பயம் பாருங்க எங்கும் இருக்கிறது பாருங்க. அதனால தான் இன்னைக்கு எந்தெந்தமோ ட்ரீட்டி எல்லாம் கொண்டாடுறாங்க. பெரிய பெரிய கவுன்சில்லாம் வச்சு பெரிய பெரிய கமிட்டி எல்லாம் போட்டு உலகம் முழுக்க இருக்க ஆட்கள்லாம் கூடி எப்படி இந்த அணு ஆயுதங்களை குறைப்பது, எப்படி இந்த நாடுகள்லாம் டேஞ்சரஸ் பாம்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் மற்றவர்களை அழிக்கிறதுக்கு பலவிதமான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் குறைக்கணும், அணு ஆயுதங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ட்ரீட்டி எல்லாம் இன்னைக்கு உண்டு பண்ணுகிறாங்க. அது ஏன் உண்டு பண்ணுகிறாங்க? மனுஷனுக்கு உள்ள ஒரு பயம். அது என்ன இருக்கிறது? இந்த ஒரு வாழ்க்கை தான். அவனுடைய கணிப்பின்படி பார்த்தால், அவனுடைய தத்துவத்தின்படி பார்த்தால், அவன் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா நினைக்கிறது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? இது ஒண்ணுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான், இது போச்சுன்னா இதோட வாழ்க்கை முடிஞ்சுது, இதை யாரும் அழிக்க விடக்கூடாது, இதை யாரும் நிறுத்த விடக்கூடாது, இதை யாரும் நாசமாக்கிடக்கூடாது என்று சொல்லி அவன் அவ்வளவு முயற்சிகளை அவன் எடுக்கிறான். மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் என்னத்தை அறிவிக்குது? இவர்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கும்போது என்ன செய்யுது? ஐயோ, இந்த மரணத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, இந்த மரணம் நமக்கு வரக்கூடாது, மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். இன்னொரு விதத்தில் பாருங்க, மரண பயம் ஜனங்கள் எப்படி ஆட்கொண்டிருக்கிறதுன்னு. அநேகருக்கு இன்னைக்கு வயசாகிறதே பெரிய பயம். பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் மட்டும் இல்லை, நிறைய சாதாரண நாட்கள் கூட இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு வயசாகி கொஞ்சம் முடி நரைச்ச உடனே அப்படியே செத்தா மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. அதை போய் உடனே டாக்டரை வச்சு என்னத்தையாவது பண்ணி அந்த சுருங்கின தோலெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக்கி வயசு தெரியாதபடிக்கு எல்லா விதமான சர்ஜரி பண்ணி
அந்த தோலெல்லாம் நல்லா ஆக்கி பளபளனாக்கி 50 வயசு ஆள் 20 வயசு ஆள் மாதிரி ஆகணுங்கிற ஒரு ஆசை. அது ஏன்? மரண பயம். மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மரணம் நெருங்குகிறது, வயசு ஆகிக்கொண்டே போகிறது, முடியெல்லாம் நிறைக்குது, தோலெல்லாம் சுருங்குது, வர வர வயது ஆகிக்கொண்டே போகிறது என்கிறத பார்க்கும்போது மனுஷனுக்கு பயமா இருக்குது. அதை அவன் பார்க்க விரும்பவில்லை, அதை அவன் எண்ணி பார்க்க கூட பயப்படுகிறான். அவனை கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு பயமா இருக்குது. எந்திரிச்சு சின்ன முகத்தை பார்த்தா ஐயோ என்ன முடியெல்லாம் இப்படி வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு இருக்குது அவனுக்கு. நான் முடி வெட்டுற கடைக்கு போறப்பெல்லாம் அந்த ஆள் சொல்றாரு, என்ன சார் டை போட்டுக்கூடாதா? ரொம்ப நாளாக வெட்டுறாங்க, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அந்த ஆள் கொஞ்சம் வழுக்கு தலையா இருக்கு. நான் சொன்னேன், சிலருக்கு அப்படி ஆகுது, சிலருக்கு இப்படி ஆகுது, என்ன பண்றது? எப்படி அது ஆகத்தான் செய்யும். இதை நீ டை போட்டு மறைக்க முடியாது, ஒன்றும் போட்டு மறைக்க முடியாது. ஓட்டுங்க வேணாம் இல்லை, உங்க இஷ்டம். நான் போட போறது இது வேஸ்ட் ஆஃப் டைம். இது என்னத்தை போட்டு என்னத்தை பண்றது? அது அப்படிதான் ஆயிட்டு போகுது. கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆனா வயசாகிக்கொண்டே போகிறது என்கிற பயம் கிடையாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒண்ணுதான் வாழ்க்கை என்று நான் நினைக்கிறது கிடையாது. வேதத்தின்படி நான் நினைக்கிறவன். இந்த வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது எனக்கு நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை முடிந்து விடவில்லை. வயசானா என்ன ஆகட்டும், நிறைச்சா என்ன ஆகட்டும், தோல் சுருங்கினா என்ன ஆகட்டும், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறவன் நான். ஆகையால பயப்படுகிறதே கிடையாது. எப்படி அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையானேன்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையா இருந்தவர்களை தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே, தாம் மனுஷனாக வந்து தம்முடைய மரணத்தினாலே அதை அழித்தாராம். தாம் சிலுவையில மரித்ததன் மூலமாக அந்த மரண பயத்தை ஜனங்கள் மத்தியிலிருந்து அவர் விரட்டி இருக்கிறார். அதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்தவன் மரணத்தை பார்த்து பயப்படல. அவனுக்கு தெரியும் மரணம்னு ஒன்று இருக்குன்னு. அவனுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் அது வரப்போக தான் செய்யும். அதை கண்டு அஞ்சுகிறவன் அல்ல, பயப்படுகிறவன் அல்ல. அதை சந்திக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அதுக்கு அப்பால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கும் அவன் போக ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். ஏன்னா வாழ்க்கைன்றது அவனுக்கு தெரிந்ததின்படி வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை, அது கர்த்தரோடு தொடருகிறது, நித்தியமாக தொடருகிறது. ஆனால் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு, கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு மரணம், டெத் இஸ் டெவஸ்டேட்டிங். மரணம் என்கிறது அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அதனுடைய பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. மரண பயம் அவர்களை ஆண்டு கொண்டு அவருடைய வாழ்க்கையை அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே. ஒருவனுடைய மீறுதல்னாலே இந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க மனு வர்க்கம் முழுவதும் அந்த நிலையில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால டாக்டர் அக்பர் ஹக்கோட பேசி கொண்டிருந்தேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத குறித்து பேசி கொண்டிருந்தோம். எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது. அவர் ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணுவார் சுவிசேஷத்தை. அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே தேவையில்லை, இந்த மனுஷன் மத்தியில் மரணம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை எடுத்து பேசினாலே போதும். அது எங்கேருந்து வந்தது, ஏன் மனுஷன் மரிக்கிறான், செத்ததுக்கு பிறகு என்னன்னு தெரியுமா, நீ எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற, இவ்வளோதானா வாழ்க்கை, இதோட முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, மரணம் எங்கேருந்து வந்தது, ஏன் இப்படி மனுஷனை அது எல்லாரையும் பிடிச்சிருக்குது, ஏன் ஒரு மனுஷன் கூட அதுக்கு தப்ப முடியாது, எவ்வளோ முன்னேற்றம் இருந்தும் ஒரு மனுஷன் அந்த மரணத்துக்கு தப்ப முடியலையே, ஏன், இதெல்லாம் போட்டு பேசி இதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற பதில் என்ன என்பதை பேசினாலே போதும், சுவிசேஷத்தை விலகிக் கொள்வார்கள் ஜனங்கள் என்று சொல்கிறார். அது உண்மைதான். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் பொதுவாக பாதிக்கிற ஒன்று இருக்குமானால் அது மரண பயம். மனுஷனை அதை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவன் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாமுக்குள்ள நாம் இருந்தபோது, கிறிஸ்துவுக்குள்ள நாம் வருவதற்கு முன்பதாக ஆதாமுக்குள்ளான வாழ்க்கையில நாம் எங்க இருந்தோம், மரண பயத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், மரண பயத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். மரணம் நம்ம ஆண்டு கொண்டிருந்தது. இப்பொழுது எவ்வளவு பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறீங்க, இப்ப வேற ஒன்று நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப வேற என்ன ஆண்டு கொண்டிருக்கிறது,
ஜீவனை அடைந்து நாம் ஆளுவோம். யார் ஆளுவோம்? மரண பயம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக நாம் ஜீவனை அடைந்து நாம் ஆளுவோம் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் என்பது அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாக ஒன்றை பெறுகிறதை காண்பிக்கிறது. ஆதாம் பாவம் செய்த போது எல்லாரும் பாவிகளானது நம்ம விசுவாசிக்கல, அதுக்காக நாம் அதை ஏற்றுக்கொள்ளலை, நாம் அதில் பங்கெடுக்கலை, நாம் போய் நான் இன்னிலேருந்து பாவி ஆயிடுறேன்னு அறிவிக்கலை. நமக்கு தெரியாமலே நாம் அறியாமலே நாம் பாவிகள் என்று அறிவிக்கப்பட்டோம். ஆனால் இந்த கிருபையின் பரிபூரணத்தை, நீதியின் ஈவை, அதன் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் அதை என்ன பண்ணணும்? போய் பெற வேண்டும், அதை போய் ரிசீவ் பண்ணணும். தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக தான் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். பெரிய வித்தியாசம். ஆதாமின் மூலமா எல்லாரும் பாவமானது நமக்கு தெரியாமலே நாம் பாவின்னு சொல்லல. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால நாம் பாவி ஆயிட்டோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த ஈவை, கிறிஸ்துவின் மூலமாக வருகிற பரிபூர்ண நீதியை, அந்த ஈவின் பரிபூர்ணத்தை பெற வேண்டும் என்கிறவர்கள் அவர்கள் என்ன பண்ணணும்? அந்த ஈவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ரட்சிக்கப்படுறோம். அதுக்கு தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி முன் வருகிறோம். இயேசு நமக்காக எல்லாம் செய்து முடித்து வைத்து விட்டார். அது தானாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆதாம் ஒரு குற்றத்தினாலே எல்லாரையும் பாவியாக்குறது போல இயேசு நமக்காக மரித்ததன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் சால்வேஷன் கிடைக்கிறது இல்லை, ரட்சிப்பு கிடைத்து போகிறது கிடையாது. நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசத்தை கொண்டு போய் அந்த கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? அதைத்தான் இங்க பண்றோம். முன்னால வர்றோம், இயேசுவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு தான் அது முக்கியம். இயேசு இவ்வளவும் செய்திருந்து நீங்க அதை பெற்றுக்கொள்ளலைன்னா, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே முன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவ்வளவு கிருபையின் பரிபூர்ணமும் நீதியின் ஈவாகிய பரிபூர்ணமும் அவ்வளவு வேஸ்டா கிடக்குது. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உங்களுடையதாக மாறாது. ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாம் மூலமா பாவியானப்ப நம்ம ஒன்றும் ஏற்றுக்கொள்ளலை, தானாது நடந்தது, நம்ம அறியாமலே நடந்தது. இங்க நாம் அறிந்து தெரிந்து தீர்மானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது அங்கே கவனிக்க வேண்டியது, அங்கே கிருபையின் பரிபூர்ணம் நீதியின் ஈவின் பரிபூர்ணம் என்று, இந்த பரிபூர்ணம் என்று அருமையாக பேசியிருக்கிறது. அந்த நீதியின் பரிபூர்ணம் என்று குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிபூர்ணம் என்ன, இந்த நீதியின் பரிபூர்ணம் என்ன என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். பாருங்க, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீதிமான்கள் என்று சொன்னால் வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல, அதுக்கு மேலே இல்லையா? இந்த பழைய கதை, பையன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கான், சாக்கடையில் போய் இது பண்ணுறான், அம்மா கொண்டு வர்றாங்க, கொண்டு உன்னை அடிக்க மாட்டேன் பயப்படாத, விளையாண்டதுக்கு உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, போய் கழுவி அவனை கொண்டு சட்டையை மாற்றி உட்கார வைக்கணும். அம்மாவுடைய வேலை, இன்னும் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொன்னால், இன்னும் சாக்கடை அவன் மேலெல்லாம் என்ன இருக்குது? சகதி தான் இருக்குது, அது தீராது. மன்னிச்சதில் பிரயோஜனம் இல்லை, அவனை கொண்டு போய் கழுவி அவனை சட்டையை மாற்றணும். இப்போ அப்போ தான் ஆள் மாறுவான். இயேசு நமக்கு செய்ததும் வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்புங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறது பாவ மன்னிப்புக்கும் அப்பாற்பட்டது, ரொம்ப மேலானது, அதை விட ரொம்ப உயர்ந்தது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அவருடைய நீதி, நம்முடைய நீதி இல்லை. ஆதாம் விழுவதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு நீதி இருந்தது. அது யாருடைய நீதி? இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியா? கிடையாது, அது அவனுடைய நீதி, அது மனுஷனுடைய நீதி. பாவமற்றவனாக அவன் இருந்தான், அது மனுஷனுடைய நீதி, அவ்வளவுதான், தேவனுடைய நீதி அல்ல. விளங்குச்சுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஆதாம் விழுவதற்கு முன்பதாக அவனுக்கு இருந்த நீதி தேவனுடைய நீதி அல்ல, மனுஷனுக்கு இருந்த நீதி. அவன் பாவம் செய்யாம இருந்தான், மனுஷனுக்கு இருந்த நீதி. கிறிஸ்துவனுடைய நீதி ஆதாமுக்கு இல்லை, தேவனுடைய நீதி ஆதாமுக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படும் போது, ஆகையால் தான் நான் சொல்றேன், ஆதாம் இருந்த அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், ஆதாம் இருந்த அந்த
ஸ்தானத்துக்கு நாம் மறுபடியும் கொண்டு போகப்படுகிறது இல்லை, அதுக்கு மேல இயேசு செய்திருக்கிறார். நம்ம பழைய ஆதாம் மாதிரி ஆக்கல. ஏன்னா ஆதாமுக்கு இருந்தது அவனுடைய நீதி தான். நம்ம கர்த்தர் மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம மறுபடியும் பாவமற்ற நிலையில வச்சு நம்ம மறுபடியும் ஆதாம் இருந்த நிலைக்கு நம்ம கொண்டு போய் வச்சாலும் அது அவ்வளவு பெருசா இருக்காது. ஏன்னா ஆதாமுக்கு இருந்த நீதி அவனுடைய நீதி தான், அது இயேசுடைய நீதி கிடையாது. தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போய் ஆதாம் மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக அதை விட மேலாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து ஆதாமுக்கே இல்லாத கிறிஸ்துவனுடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? அதனால தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவங்க நல்ல புத்திசாலிகளா இருக்கணும். ஆதாம் பாவம் செய்தான், விழுந்து போனான், அப்புறம் இயேசு வந்து என்ன ரட்சித்தார், மறுபடியும் ஆதாம் மாதிரி ஆக்கிட்டாருன்னு சொல்லாதீங்க. கிடையாது, ஆதாமை விட பெரிய ஆள் ஆக்கியிருக்காரு. ஆதாமுக்கு இருந்தது அவனுடைய நீதி தான், மனுஷ நீதி. ஆதாமுக்கு தேவனுடைய நீதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கோ ஆதாமுக்கே இல்லாத, அந்த முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு கூட இல்லாத அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களாங்க? இயேசுவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு நீதியின் பரிபூர்ணம். அதுதான் நீதியின் பரிபூர்ணம். இயேசுவின் மூலமாக வந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத குறித்து சொல்லும் போது தான் நீதியின் பரிபூர்ணம் என்று சொல்லுகிறார். இது அறகுறை நீதி கிடையாது, இது மனுஷனுடைய நீதி கிடையாது, நாம செய்யக்கூடிய யோகியதை கிடையாது, நம்முடைய புண்ணியங்கள் கிடையாது, நம்முடைய நற்கிரியைகள் கிடையாது. இது இயேசுனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய நீதி நமக்கு இருந்தா ரொம்ப முக்கியம். பாருங்க, இயேசுனுடைய நீதி நம்ம எப்படி பாதிக்கிறது. சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன், ஜெபத்தில் எப்படி பாதிக்குதுன்னு. ஜெபம்னா என்ன? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அந்த தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம நுழைஞ்சு அவருடைய சிங்காசன தண்டையில் போய் சேர்றோம் இல்லை? அதான் வாஸ்தவம். தைரியமாய் சேர கிடவோம். ராஜாவுக்கு முன்னால் போகும்போது என்ன பண்ணுவோம்? முதல்ல சட்டை சரியா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்கணும். இந்த நீதியின் வஸ்திரம் இல்லாமல் அங்கே நுழைய முடியாது. அங்கு நுழையிறது வந்து நம்முடைய நீதியினால் நுழைய முடியாது, நம்முடைய தகுதியினால் நுழைய முடியாது. எந்த நீதியினால் நுழையிறோம்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இயேசுவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை வைத்து கொண்டு தான் உள்ள நுழையிறோம், அதை வைத்து கொண்டு தான் கேட்கிறோம், அதை வைத்து கொண்டு தான் ஜெபிக்கிறோம். அதுதான் நமக்கு தகுதியை கொடுக்கிறது. ஆகையால தான் நான் அழுக்கும் கந்தையும் தூசியும் குப்பையுமா இருக்கிற ஆண்டவரேன்னு நாம் ஜெபிக்கிறது கிடையாது. அது சொன்னா எவ்வளவு பேர் கோபம் வருதுன்றீங்க இன்னைக்கு. எதை விட்டாலும் அதை விட மாட்டாங்க, குப்பையை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த குப்பை தொட்டியை நான் விட மாட்டேன். அது எப்படி சொல்லலாம் அழுக்கும் கந்தையும் குப்பையும் தூசியும் இல்லைன்னு? சொல்லாதீங்கன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருது தெரியுமா ஊர் முழுக்க ஆட்களுக்கு. அவர் அப்படி பிரசங்கம் பண்றாரு. ஒரு விசுவாச பிரசங்க ஏறாம, இவர் இந்த பிரசங்க ஏறாம, அந்த எந்த பிரசங்க? வேதத்தை தான் பிரசங்கம் பண்றேன், இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றேங்க. வேற எதையும் பிரசங்கம், வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணா கேளுங்க. இயேசுவை தான் பிரசங்கம் பண்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்ம போய்கிட்டு அந்த சிங்காசனத்திட்ட நின்று நான் அழுக்கும் கந்தையும் தூசியும் குப்பையுமா இருக்கிற ஆண்டவரே நான் வரக்கூட தகுதி இல்லாதவன்னு சொன்னீங்கன்னா, அப்ப நீங்க சொல்லுகிறது வந்து அவரை அவமானப்படுத்துகிற, அவரை நிந்திக்கிறதா இருக்கிறது. நீர் கொடுத்த நீதி என்னை தகுதிப்படுத்தல, இயேசுவினுடைய நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை இன்னும் சரிப்படுத்தல, நான் இன்னும் அழுக்கும் கந்தையும் தூசியும் குப்பையுமா தான் இருக்கிறேன். நீர் செய்த வேலை எனக்கு பத்தாது. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு அவரை நொறுக்கி அடிச்சு ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை விட்டாரு, அதெல்லாம் போதாத ஆண்டவரே, நான் இன்னும் அழுக்கும் கந்தையும் தூசியும் குப்பையுமா தான் இருக்கிறேன். நீர் சர்வ வல்லவர், இவ்வளவு பெரிய தேவர், இவ்வளவு பெருசா செய்தீர், ஆனா எனக்கு அது பத்தல. நான் போய் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்றேன், நான் கொஞ்சம் நல்ல சட்டையை மாட்டிட்டு வர பாக்குறேன், நான் ஏதாவது நற்கரியில செய்கிறேன், நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா நான் பாக்குறேன், நான் அதை விடுறேன், நான் இதை விடுறேன், நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், அப்படியாவது நான் இன்னும் கொஞ்சம் தகுதி பெறலாம். கிடையாது. அவருடைய சமூகத்திலே அவருடைய நீதியை கொண்டு நாம் பிரவேசிக்கிறோம். ஆகையால்
இந்த நீதியின் பரிபூரணம்னு ஏன் சொல்லி இருக்குதுன்னா, இது ரொம்ப ஃபுல்னஸ். இதில் அறகுறை என்ற பேச்சுக்கே கிடையாது. வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது. வெறும் பாவ மன்னிப்பு அறகுறை. வெறும் அப்சல்யூஷன் அது அறகுறை. மீதி எல்லாமே அறகுறை. எதுதான் முழுசு? இந்த நீதியின் பரிபூர்ணம் தான் முழுசு. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீதியின் பரிபூர்ணமாகிய ஈவை இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்? ஒன்றும் மிச்சம் மீதி வைக்கல ஆண்டவர். ஆதாமுக்கே இல்லாத அளவுக்கு, அவன்கிட்டே இல்லாத இயேசுடைய நீதியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கடைசியாக இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் மரணம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக எது ஆட்கொண்டிருக்குமா? ஜீவன். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கடன்னு வாசிக்க போறேன். இப்போ 5 நிமிஷத்தில் முடிக்க போறோம். எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்களா? எப்படி ஆளுகிறோம்? எப்படி நாம் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி ஆளுகிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் எதில் ஆளுகிறோம் என்பதை நான் துரிதமாய் சுட்டி காண்பிக்க வருகிறேன். 6ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம் தமிழ்ல. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, எங்க மரிச்சிருந்தோம்? மரிச்சு கடந்தோம். மரணம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில் உட்கார செய்திருக்காருன்னா எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? இயேசுவோட உட்கார்ந்துருக்கிறோம். எதுக்கு மேல உட்கார்ந்துருக்கிறோம்? போன அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனத்தில், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்ற எல்லா நாமத்துக்கும் மேலா அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்ப அவர் எங்க இருக்கிறார்? எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக இருக்கிறார். எல்லா பிசாசுக்கும் மேலாக இருக்கிறார். அவர் எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கு மேலாக அவர் இருக்கிறார். எல்லா இருளின் சக்திகளை காட்டிலும் அதிகாரம் வாய்ந்தவராய் அவர் இருக்கிறார். அவர் உன்னதங்களிலே அதிகாரம் நிறைந்தவராய் வீற்றிருக்கிறார். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் அவருக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவரோடு கூட அங்கே வீற்று கொண்டிருக்கிறோம். அப்ப ஆளுகிறோமா இல்லையா? எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆளுகிற ஆட்கள். நம்ம பிசாசை பார்த்து பயப்படுற ஆட்கள் இல்லை. ஹலோ, அதையெல்லாம் ஆளுகிறவர்கள். எல்லா சத்துருக்களையும் எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு மேலானவர்கள், அதன் மேல அதிகாரம் உள்ளவர்கள். நாம் அந்த விதத்தில் நாம் ஆளுகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா? மறுபடியும் வாசிக்க போறதில்ல. மரண பயத்துக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக இருந்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அடிமைகளா இருந்தவர்களை இயேசு இன்றைக்கு விடுவித்து விட்டார். இன்னைக்கு அந்த மரணத்துக்கு மேல நம்ம ஆளுகிறோம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் வல்லமைகளுக்கு மேலாக ஆளுகிறது மட்டுமல்லாமல் எதுக்கு மேல ஆளுகிறோம்? மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறதுனால் மரணத்தின் மீதும் நாம் ஆளுகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப இன்னொரு விதத்தில் ஆளுகிறீர்கள். பாவத்திற்கு மேல ஆளுகை செய்கிறவர்கள் நீங்கள். துரைத்தன அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் மட்டுமல்ல, மரணத்துக்கு மேல ஆளுகிறவர்கள் மட்டுமல்ல, பாவத்திற்கு மேலாகவும் ஆளுகிறீர்கள். ஏனென்றால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்கள், ஆளுகிறவர்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்.
விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹலோ, இருக்கீங்களா? 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிசாசை ஆளுகிறவர்கள் நீங்கள், பிசாசுக்கு மேல ஆளுகை செலுத்துகிறவர்கள் நீங்கள், இல்லையா? இது போதாதுன்னு ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், வாழ்க்கையில் வருகிற பலவிதமான பிரச்சனைகள், வாழ்க்கையின் சவால்கள், இவைகளுக்கு மேலே ஆளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். 36வது வசனம், 35ஆம் வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்பட்டு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ போராட்டம் வருது, எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம் வாழ்க்கையில், எவ்வளோ எதிர்ப்பு சக்திகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில், எத்தனையோ காரியங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் வருகிறது. இப்படியெல்லாம் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோமே. எத்தனை பேர் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம்? பவுல போதுன்னு சொல்றாரு, முற்றும் ஜெயம் கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோமே. எல்லாம் சொல்லுவோம், முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோமே. அப்படிதான் இருக்கிறோம். இருக்கிறோம் விசுவாசத்தை தான் இருக்க முடியும். இல்லைன்னா பாட்டமே தப்பா இருந்ததுன்னா அப்புறம் ஒன்றும் கட்ட முடியாத மேல. இனிமேதான் இருக்க போறோம்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படித்தான் இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொண்டவர்கள். எல்லாம் சொல்லுவோம், முற்றும் ஜெயம் கொண்டவர்கள். ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருக்கு, மோர் தென் கான்கரர். ஜெயம் கொள்றவனோட மேலான ஆள். அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, எப்படி ஜெயம் கொள்றவனோட மேலான ஆள் எப்படின்னு சொல்லி ஒருவர் எழுதுகிறார் ஒரு புஸ்தகத்தில். அவர் சொல்றாரு, இந்த பந்தயத்துக்கு பாக்ஸிங் போடுறவன், போட்டியில் கலந்து கொள்கிறவன், பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொள்கிறவன் 3 மாதம் மலையும் காடும் ஓடி வெயிட்டை தூக்கி தன்னுடைய மசிலை வளர்த்து கொண்டு தன்னுடைய எல்லா பலத்தையும் வளர்த்து கொண்டு பயிற்சி எடுத்து, ரொம்ப கடினமான பயிற்சி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுத்து, எவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டு பயிற்சி எடுத்து, காயமெல்லாம் பட்டு, இவ்வளவெல்லாம் பட்டு, கடைசியில் ரிங்கில் ஏறி இவங்ககிட்டையும் போராடி 15 ரவுண்டு போராடி கடைசியில் அவனை வீழ்த்தி ஜெயித்துட்டா. கடைசியில் என்ன கொடுக்குறாங்களாம்? ஒரு செக்கு. அமெரிக்காலாம் இன்றைக்கெல்லாம் $10 மில்லியன் தர்றாது. போய் தோத்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல போல இருக்குது. 10 மில்லியன் இந்த செக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே கதவை தட்டினா அம்மா வெளியே வர்றாங்க. அம்மா உடனே ஜெயித்ததுக்கு ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லி முதல்ல என்னத்தை வாங்கிக்கிறாங்க? செக்கை வாங்கிக்கிறாங்க. இவர் ஜெயித்தவர், அவங்க ஜெயித்தவங்களை விட பெரியவர். அவங்க ஒண்ணுமே செய்யல. அவங்க பேசாம வீட்டில் வந்து டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் அடி வாங்கினாரு, இவர் உத வாங்கினாரு, இவர் காயப்பட்டார், இவர் ரத்தம் சிந்தினாரு, இவர் கீழே விழுந்தாரு, இவர் எந்திரிச்சாரு. 3 மாசமா இவர் தான் படாத பாடுபட்டு இருக்காரு இந்த போட்டியில கலந்து கொள்கிறதுக்கு. இவர் எல்லாம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் பண்ணிட்டு, இதுக்கு சம்பளமா காசு கையில கிடைக்குது, வீட்டுக்கு கொண்டு வந்தா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சாப்பாடை போடுறாங்களா அம்மா. அந்த அம்மா தான் முற்றும். இனிமே ஒரு காசு வேணும்னா அந்த அம்மாட்ட தானே கேட்கும். ஹலோ, எத்தனை பேர் முற்றும் ஜெயம் கொண்டவர்கள்? நாம் ஒண்ணுமே பண்ணல. இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு எல்லாத்தையும் சுமந்தார், இயேசு அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் எல்லாத்தையும் பண்ணார். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் நேரம் அவரோட போற அங்க உட்கார்ந்துட்டேன். அங்க உட்கார்ந்துட்டு கீழே பார்த்தா சகல துரைத்தனங்களும் அதிகாரம் வல்லமையும் கத்தத்துவம் கீழே கிடக்குது. மரணத்துக்கு மேலாக ஜெயிக்கிறவனாக நான் இருக்கிறேன். பாவத்துக்கு மேலாக பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவத்தை நான் மேற்கொள்வேன் வேதம் சொல்லுது. பிசாசை எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போவான் வேதம் சொல்லுது. என்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையின் பலவிதமான சவால்கள், வாழ்க்கையில் நேரிடக்கூடிய பலவிதமான சம்பவங்கள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாவற்றுக்கு மேலாக நாம் ஜெயங்கொள்ளுகிறவனாக, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருப்பேன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். ஆதாம் செய்ததை காட்டிலும் கிறிஸ்து நமக்கு அதிகமாக செய்துட்டார். அவன் ஆக்கின தீர்ப்பை கொண்டு வந்தான், இவர் நீதி விளங்கும் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது, இது மூலமாக நம்ம ஆள ஆரம்பிச்சிட்டோம். இயேசுவின் மூலமாய் நாம் ஆளுகிறோம்.
நாம் ஆளுகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஆளுகிற கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் இயேசுவை இன்னும் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று, நம்ம எப்படி மாற்ற அவர் முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா ஒன்றும் நடக்காது. இதை கேட்டதை ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த கிருபையின் ஈவையும் பரிபூர்ண நீதியின் ஈவையும் பெற்றுக்கொள்ள வேணும். விசுவாசித்து முன் வர வேணும் பெற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இல்லாதவர்கள் இந்த அனுபவத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீர்கள். இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பிங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். துரிதமாக உயர்த்தி காண்பிக்க வேண்டும். சீக்கிரமாக உயர்த்தி காண்பிச்சவங்க சீக்கிரம் முன்னுக்கு வாங்க. சீக்கிரமாக வாங்க. கைகளை உயர்த்தினவர்கள் இருப்பீர்களானால் சீக்கிரம் வர வேண்டும் முன்னால. சீக்கிரமாக. ஓகே, இல்லைன்னா நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்கு போதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின் வெளிச்சங்கள் ஒவ்வொருக்குள்ளும் பிரகாசிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருள் நீங்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியே அது விடுதலையாக்கட்டும். ஜெயிக்கிறவர்களாய், முற்றும் வெற்றி சிறந்தவர்களாய் கர்த்தாவே, அந்த மனப்பக்குவத்தோடு இங்கிருந்து ஒவ்வொருவரும் இங்கிருந்து செல்லட்டும். கர்த்தாவே, ஜெயிக்கிறவர்களை காட்டிலும் மேலானவர்கள் நாங்கள். கிறிஸ்து எங்களுக்காக ஜெயித்தார், அதை இலவசமாய் நாங்கள் பெற்றவர்கள். நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். அவரோடு கூட அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அதிகாரத்தையும் வல்லமை உடையவர்களுமாக இருக்கிறோம் என்ற அந்த அறிவோடு, அந்த விளக்கத்தோடு, அந்த வெளிச்சத்தோடு இந்த இடத்தை விட்டு ஜனங்கள் செல்லட்டும். ஜெயத்தை பெறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும், குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்தலும். பாரத்தோடு, கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்தித்தரலும். எல்லா பிசாசின் அதிகாரங்களுக்கு மேலாக அதிகாரத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகமும் விடுதலையும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்தியத்தை தொடர்ந்து அவர்களுக்கு நீ விளக்கி காண்பித்தரலும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். பிறகு நாம் கலைஞர் செல்வோம். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. பாய் பாய் கர்த்தர்களா. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே.